அருமையண்ணன் டாக்டர் ஏ செல்லகுமார் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது பாசத்திற்குரிய தலைவர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் சார்பாக இந்த முன்னுரையை கொடுக்கிறேன். சார்பாக நடைபெறுகிற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கிற அன்புக்குரிய ஊராளமல்லா இயக்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ஜாவித் பாஷா அவர்களை ஜனாப் வரவேற்பை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் முபாரக் அவர்களே, அன்புக்குரிய தலைமை இமாம் ஜனாப் உவைஸ் அகமது அவர்களே, ஜனாப் ஷபீக் அகமது அவர்களே, ஜனாப் ஹபீப் அவர்களே, ஜனாப் அஸ்கர் அலி அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் நூர் முகமது அவர்களே, அருமை சகோதரர் முனீர் அவர்களே, அஜீஸ் அவர்களே, முகமது அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கிற ஆகலேசுடன் வஜ்மஹான் சொசைட்டியுடைய தலைவர் என் அன்புக்குரிய சகோதரர் சையத் இர்ஃபான் ஹுசைனி அவர்களே, எனக்கு பிறகு நல்ல பல கருத்துக்களை இங்கே எடுத்து வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கிற மௌலானா முகமது மன்சூர் காஷ்மீரி அவர்களே, புறப்பட்டு வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுடைய குறைகளை கேட்பதற்காக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இங்கே வருவதற்கு காரணமாக வருவதற்கு என்னுடைய நம்பிக்கை நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே என்னுடைய புரிதலை ஆற்றுவதற்கு முன்னர் இங்கே வருகை புரிந்திருக்கிற நூற்றுக்கணக்கான என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எனது இதயம் நிறைந்த விழாத வாழ்த்துக்களை நான் உள்ளே சமர்ப்பிக்கிறேன். காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் கல்வி அறிவில்லாத, எழுத படிக்க தெரியாத, நாகரீகம் இல்லாமல் உலகில் இருக்கிற வளர்ந்த நாடுகள் அத்துணை பேராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒரு பாலைவனத்திலே தோன்றிய சேற்றல் முளைத்த செந்தாமரை என்று சொல்லுவோமே, அதுபோல
ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த திருமகனார் தான் தன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை நாணயத்திற்கு ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்த வாழ்க்கை என்பது எவ்வளவுதான் ஒரு மனிதர் வாழ்ந்தாலும் அது தோற்றத்திலேயே அதை அடையாளம் கண்டுவிட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒழுக்க சீலராக தன்னுடைய வாழ்க்கையை சிறுவயதை துவங்கி தந்தையை இழந்திருந்தாலும் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயாரை இழந்திருந்தாலும் பாட்டனாரிடம் வளர்ந்து ஒழுக்க சீலராக தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை துவங்கி எழுத படிக்க தெரியாத கல்வியறிவு இல்லாத சூழ்நிலையிலும் கூட வாழ்க்கை நெறிமுறைகளை தெரிந்து கொண்டு ஒழுக்க பண்பாடுகளை தெரிந்து கொண்டு தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக வாழ்க்கையை துவங்கி அந்த வாழ்க்கை உயர்ந்த இடத்திற்கு வந்த பிறகு கூட தான் சிறுவயது பருவத்தில் இருக்கிற போது தன்னுடைய ஒரு ஜான் வயிற்றினுடைய பசியை போக்குவதற்காக நான் ஏழையிலிருந்து ஆடுகள் மேய்த்து அதிலே கிடைத்த ரொட்டி துண்டுகளை துண்டு நான் உண்டிற்கு என்னுடைய வயிற்றை உணவை உடலை வளர்த்து கொண்டேன் என்று எந்த ஐயப்பாடும் இல்லாமல் எந்த கள்ளங்கம்பமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடிகளையும் தான் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு எத்தனை கோடி மக்கள் ஆராதிக்கிற மனிதராக உயர்ந்த பிறகு கூட தன்னுடைய கடந்த காலத்து வரலாறை எந்த விதமான ஒழுங்குமுறையும் இல்லாமல் சொல்லுகிற ஆற்றல் பண்பாடு பெற்ற மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி வணிகத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறந்த வணிகராக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துகின்றதில் அவர் கடைபிடித்த ஒழுக்கத்தை, அவர் கடைபிடித்த நாணயத்தை, வியாபாரத்தில் அவர் கொண்டிருந்த கொள்கைகளை, அந்த நேர்மையையும் நாணயத்தையும் உணர்ந்து கொண்ட மிகப்பெரிய மக்காவில் இருந்த மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து அவர் விதவையாக இருந்தாலும் கூட அந்த அம்மையார் அவர்கள், கதீஜா அம்மையார் அவர்கள் அவரை திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துவங்கி 40 அகவை எட்டிய பிறகு திடீரென்று ஒரு நாள் நான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன் என்று அந்த மக்கள் முன்னாலே சொன்னபோது அதுகாரும் அத்துணை பேராலும் நேர்மையாளனாக பண்பாளனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்னுடைய சுற்றன் சுர உறவினர்கள் ஊர் மக்களால் பாராட்டப்பட்ட மனிதர் தான் எப்பொழுது இறை தூதராக, இறைவனுடைய தூதராக ஒரே இறைவன்தான் என்ற கொள்கையை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உலகத்தை படைத்தவன் ஒரே தேவன் என்று தன்னுடைய கொள்கையை ஓங்கி ஒலித்து சொன்னாரோ அப்பொழுதே அதுகாரும் நம்பிக்கை பெற்றிருந்த, அதுகாரும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டிருந்த சமுதாயம் அவருக்கு பைத்தியக்கார பட்டத்தை சூட்டி அவரை விரட்டி அடிக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்ட பிறகு கூட அதனையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, அதனையும் இருகரம் ஏற்றுக்கொண்டு தன்னை இடித்தவர்கள் படித்தவர்கள் மீது எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் தன்னுடைய உள்ளத்திரை சிறிதளவும் கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியே கணவாயினுடைய அருகாமையிலே குடியிருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தன்னுடைய நண்பர்களோடு தன்னை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை துணையாக இருந்த கதீஜா அம்மையார் உட்பட அவர்களோடு அங்கே சென்று ஐக்கியமாக வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்த பிறகு கூட
அதற்கு பிறகு தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்கிற போதும் அந்த பண்பாளர் ஒழுக்க சீலர் எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, உலக மக்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையாக தான் போதித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தானே எடுத்துக்காட்டாக தானே வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னதமான மனிதனுடைய உலக மக்களால் பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவருடைய முழு அறைகூவலுக்கு உலகமே கட்டுப்பட்டிருக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு மனிதர் வாழ்ந்து காட்ட முடிந்தது என்று சொன்னார். அது உலகிலே நபிகள் நாயகன் மட்டும்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நாம் பெருமை கொள்கிறோம். அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் என்பது எந்த குர்ஆனை அடிப்படையாக கொண்டு அரசமைப்பை சட்டம் போல வைத்துக் கொண்டு மதீனாவிலே ஒரு ஆட்சி அமைப்பை உருவாக்கினார்களோ அந்த ஆட்சி அமைப்பு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக, மிகப்பெரிய நாடாக அன்றைக்கு குர்ஆனுடைய தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஒற்றை இறைவன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள மக்களை கொண்டிருந்த ஒரு நாட்டை அமைத்து அந்த நாட்டுடைய அதிபதியாக தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அமைத்துக் கொண்ட பிறகு கூட எந்த சூழலிலும் எவ்வளவு பெரிய நாட்டினுடைய மன்னனாக இருந்தாலும் கூட, மிகப்பெரிய போர்ப்படையினுடைய தளபதியாக இருந்தாலும் கூட, கடைசி வரை வாழ்க்கையுடைய 63வது அகவையிலே மரணமடைகிற வரை அவர் ஒரு ஏழை பங்காளனாக, எளிய மனிதனாக, வாழ்க்கையுடைய கடைக்கோடியிலே வாழ்ந்து கொண்டிருக்க மக்களில் ஒருவனாக தன்னுடைய எளிமையின் மூலமாக அன்பை போதித்து அன்பு ஒன்றுதான் இறைவனிடம் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை தன்னுடைய ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் அவர் வாழ்ந்து காட்டிய நெறிமுறையை, அதுதான் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் 1400 ஆண்டுகள் கடந்துவிட்ட பிறகு கூட இன்றைக்கும் அவர் காட்டிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு அவருடைய ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் எந்த தத்துவத்தை தந்தாரோ அந்த தத்துவத்தை இன்றளவும் 1400 ஆண்டுகளான பிறகு கூட அதில் ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல் கூட அதை மாற்றம் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால், அதுதான் நான் அத்தனை பேரும் போற்றுகிறேன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த உன்னதமான தத்துவத்திற்கு அடிப்படையாக உலகமே இன்றைக்கு அவருக்கு கட்டுப்பட்டிருப்பதற்கு காரணமாகிறது நபிகள் நாயகத்துடைய பெருமைக்குரிய விஷயமாக. ஒரு மத சார்பற்ற கொள்கைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது இன்றைக்கு மத ஒற்றுமை சீர்குலைப்பவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு இந்த இந்தியாவை சிறுபான்மை சமுதாயத்து மக்கள் இந்திய நாட்டுடைய கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு அவர்களுக்கு பட்டுப்பாடு இல்லை, அவர்களுக்கு இந்த நாட்டிற்கு உரிமை இல்லை என்று கோருகிறவர்கள், அவர்கள் ஏற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிற, அவர்கள் வழிகாட்டியாக கூறுகிற, மேடை தோறும் முழுங்குகிற சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுகிற போது கூட மிக தெளிவாக சொன்னார். உலகத்திற்கு சகோதரத்துவத்தை கொண்டு வந்த இறை தூதர் நபிகள் நாயகம் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்களை சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்தை என்பது இது ஒரு மதம் என்பதற்கு பதிலாக ஒரு வாழ்க்கை நெறிமுறை, ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம், ஒரு கோட்பாடு என்ற அடிப்படையில் ஒவ்வொன்றும் அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறிமுறை தான் இன்றைக்கு நான் பார்க்கிற போது பரவசம் அடைய வேண்டியிருக்கிறது. அதைத்தான் தேசிய கவி பாரதி அவர்கள் சொல்லுகிற போது மிக தெளிவாக சொன்னார்.
நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் எல்லாம் படித்து பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிற போது, நான் இதை பார்த்து பரவசம் கொண்டேன் என்று பாரதி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னார். தன்னுடைய மனக்கண்ணை திறந்து பார்த்து, நியாயத்தரசை எடுத்து வைத்து பார்த்து, வாழ்க்கை தத்துவத்துடைய ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு படியாக பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பவருடைய பார்வைக்கு நபிகள் நாயகத்தினுடைய போதனை இந்த நாட்டுடைய சகோதரத்துவத்திற்கு முதல் புள்ளியை, சகோதரத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கொள்கை என்பதை யாரும் மறந்து சொல்லிவிட முடியாது. நம்முடைய தேசிய புலி சரோஜினி நாயுடு அவர்கள் அதைத்தான் சொன்னார். நபிகள் நாயகம் என்பது, அவர் போதித்த கொள்கை என்பது ஜனநாயகத்திற்கு அடித்தளமே. இஸ்லாமிய தோழர்கள் கடைபிடிக்கிற 5 பேரை தொழுகை இருக்கிறதே, அந்த தொழுகைக்கு மஜ்லிஸிலே அந்த ஒலி எழுப்பப்படுகிற போது, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கட்டுப்பாடோடு ஒழுக்க நெறிமுறைகளோடு 5 பேரை எல்லோரும் ஒற்றுமையோடு சகோதரத்திற்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்களே, அதுதான் ஜனநாயகத்திற்கு முதல் வித்து என்று சரோஜினி நாயுடு அவர்கள் சொல்கிறார்கள். இவையெல்லாம் வரலாறு தெரிந்தவர்களுக்குத்தான் தெரிந்திருக்க முடியும். நபிகள் நாயகத்தை பற்றி பல்வேறு வரலாறுகளை படிக்கிற போது நாம் உணர்ந்து பார்க்கிறோம். இப்படியும் ஒரு மனிதர் வாழ முடியுமா? இப்படியும் ஒரு மனிதர் நம் மண்ணிலே தோன்றி 63 அகவை எந்த போதனைக்காக, எந்த போதனைகளை தன்னுடைய வாக்கிலிருந்து, தன்னுடைய நாக்கிலிருந்து உதித்த ஒவ்வொரு வார்த்தையும், தன்னுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் அதற்காகவே வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர் நபிகள் நாயகம் அவர்கள் என்பதை யாரும் மறந்து சொல்லிவிட முடியாது. ஏழையாக என்பதல்ல, மிகப்பெரிய செல்வந்தராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்த பிறகு கூட, மிகப்பெரிய அதிபராக, நாட்டுடைய தலைவராக, மிகப்பெரிய போர்படை தளபதியாக உருவான பிறகும் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரை ஏழை எளிய மக்கள் உண்டு வாழ்ந்து ஒரு துண்டு ரொட்டி துண்டு கூட இல்லாத பசியிலே வாழ்ந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது, இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா? அதைத்தான் பார்க்கிற போது சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவருடைய அம்மையார் துணைவியார் சொல்லுகிற போது சொன்னார்கள், 3 மாதங்கள் என்னுடைய இல்லத்திலே அடுப்பு எரியாத நாட்கள் கூட இருந்திருக்கிறது. 15 நாட்களுக்கு முன்னர் சமைத்த உணவை கூட, அந்த கஞ்சியை கூட 15 நாட்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் உண்ட நாட்கள் உண்டு என்பது. பசியோடு ஏழை நடுவீதிக்கு வருகிற போது அதையும் நபிகள் நாயகம் அவர்களும் அந்த நள்ளிரவிலே நடுவீதிக்கு வருகிற போது தன்னுடைய தோழரிடம் கேட்கிறார், இந்த நடுநிலையில எதற்காக வீதிக்கு வந்தீர் என்று சொன்ன போது, பசி என்னை வாட்டியது, எனவே நான் வீதியிலே உணவு கிடைக்குமா என்பதற்காக வந்தேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நானும் அந்த பசிக்காகத்தான் வீதிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மன்னனாக இருப்பவர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்தவர், மிகப்பெரிய மாட அரண்மனையிலே வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் மிகப்பெரிய பேரீச்சம்பழ கூற்றிலே இருக்கிற குடிசையிலே ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்த்தும் தன்னுடைய துணைவியாரோடு வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, அரசாங்கத்தை படைத்தார் என்று சொன்னால், அதுதான் 1400 ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு நபிகள் நாயகத்திற்காக இன்றைக்கு அந்த பிறந்தநாள் விழாவை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதர் என்பதற்காக சொல்லுகிறேன். இஸ்லாமியத்தில் கொள்கையில் 5 மிகப்பெரிய உன்னதமான கொள்கையில் ஒன்று, அந்த செல்வந்தர்கள் நிதியிலிருந்து நிதியை பெற்று ஏழை எளிய
அந்த சகாத் பொது நிதி உருவாக்கப்பட்டது. அந்த சகாத் நிதியில இஸ்லாமியத்தினுடைய கோட்பாடு மதசார்பற்ற தன்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டு என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த சகாத்தில் அதில் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கான 5 கட்டளைகளில் ஒன்று, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு கூட சகாத் நிதியிலிருந்து ஒரு பங்கு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதுதான் மதசார்பற்ற தன்மைக்கு இருக்கிற எடுத்துக்காட்டு. அதை போல ஒரு கட்டத்தில் சகாத் நிதியை வசூலிப்பதற்கென்று சில ஊழியர்களை நியமிக்கப்படுவது உண்டு. அந்த ஊழியர்களை ஒரு ஊழியர் அந்த சகாத் நிதியை வசூலிக்கிற போது வசூலித்து விட்டு வந்து நபிநாயகம் என்று சொல்லுகிற போது சொன்னார்களாம், நான் சகாத் நிதியை வசூலிக்கிற போது எனக்கு அன்பளிப்பாக சீரை தந்தார்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அன்பளிப்பு என்பது நீ உன்னுடைய தாயினுடைய வீட்டில் இருந்தாலோ உன்னுடைய வீட்டில் இருந்திருந்தாலோ உனக்கு யார் வந்து அன்பளிப்பு தருகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று கடிந்து கொண்டார் என்று சொன்னார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மன்னனாக மக்கள் பிரதிநிதியாக இருப்பவர் எப்படி நேர்மையினுடைய நியாயமாக ஊழலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டை இன்றைக்கல்ல மனித சமுதாயத்தில் என்றைக்கு ஆட்சியாளர் வந்தாலும் அந்த ஆட்சியாளர்களுக்கு முன்னோடியாக நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அல்ல, தன்னுடைய வாழ்ந்து காட்டிய லட்சியத்தின் மூலமாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். தன்னுடைய பேர குழந்தை ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து வாயிலை போட்டுவிட்டது என்பதற்காக அந்த குழந்தையை கடித்து அதை அந்த சகாத்தினுடைய பொது நிதியில் இருக்கு ஒரு பேரீச்சம்பழம் கூட தன்னுடைய வம்சத்தினர் தன்னுடைய தலைமுறையினர் அதை அனுபவித்து விடக்கூடாது என்று கடிந்து கொண்டார் என்று சொன்னார். இப்படியும் ஒரு தலைவன், இப்படியும் ஒரு மன்னர், இப்படியும் ஒரு தளபதி வாழ முடியுமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்று நபிகள் நாயகத்துடைய கோட்பாடுகளை நேற்றைக்கு கூட நான் சென்னையில் விழாவை சொன்னேன். நம்முடைய தமிழகத்தில் கூட வரலாறுகள் இருக்கிறோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இருந்தபோது அவர் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஒரு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அரசனுடைய விருந்தினர் மாளிகையிலே தங்கி இருந்தார். அந்த விருந்தினர் மாளிகையில் அவர் ஓய்வெறவிலே தங்கி இருக்கிற போது அந்த வாகனம் ஓட்டி வெளியில நடமாடிக்கொண்டிருக்கிற போது அங்கே 2 பலா மரங்கள், அந்த பலா மரங்களிலே பலாப்பழங்கள் பழுத்து தொங்கி அங்கே கிடந்தது. அப்பொழுது அந்த வாகனம் ஓட்டி இது யாரும் பயன்படுத்தாமல் அது அழுகி போவதை விட ஏன் அதை எடுத்து 2 பேருக்கு நான் கொடுத்ததை உண்ணலாமே என்று ஓமந்தூராருடைய வாகனத்தில் அதை எடுத்து போட்டு விட்டு வந்து விட்டார்கள். சென்னைக்கு வந்த பிறகு ஓமந்தூரார் வீட்டில் அந்த வாகனம் ஓட்டி டிரைவர் அவருக்கு அந்த பலாப்பழத்தை கொண்டு கொடுக்கிறார். திடீரென்று ஓமந்தூரார் கேட்கிறார், இந்த பலாப்பழம் எங்கே இருந்து வந்தது என்று. அப்போ அந்த வாகனம் ஓட்டி சொன்னார், நீங்கள் தங்கி இருந்த ஓய்வு இல்லை அரசாங்கத்துடைய ஓய்வு விடுதியில் தங்கி இருக்கிற போது அங்கே அந்த பலாமரத்தில் காய்ந்து அந்த பழங்கள்லாம் படுத்து அணுகிற நிலையில் இருந்தது. எனவே நான் எடுத்து வந்து விட்டேன், இது 4 பேருக்கு நான் கொடுக்கலாம் என்று சொன்னார். ஓமந்தூரார் ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னார் என்று சொன்னார், சரி எடுத்து வந்து விட்டாய், இப்பொழுது உன்னை கண்டித்து நான் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு மார்க்கெட்டில் சந்தையில் அந்த பலாப்பழத்திற்கான விலை என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது விலையை கேட்டுவிட்டு வந்து சொல்லுகிறார்கள் அதற்கு விலை. ஓமந்தூரார் முதலமைச்சர் அவர்கள் அந்த பலாப்பழத்தினுடைய விலையை உடனடியாக கையிலே கொடுத்து அரசாங்கத்துடைய கஜானாவிலே கெட்டிவிட்டு வா என்று கெட்டி அனுப்பிய முதலமைச்சரையும் தமிழகம் கண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய சகோதரர் மிகப்பெரிய ஒரு விவசாயி. அன்றைக்கெல்லாம் அரசு அதை உருவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வண்டிகள்
அரசாங்கத்தை வாடகைக்கு எடுத்து தான் விட வேண்டும். அப்போ அவருடைய சகோதரர் எல்லோரையும் போல, எல்லா விவசாயிகளையும் போல அவரும் அந்த வண்டியை வாடகைக்கு எடுத்து அதை உழுவதற்காக வண்டியை வாடகைக்கு எடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தார். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அதை உழுவதற்கு வேண்டிய தொழிலாளி அவர்கள் 2 நாட்கள் வரவில்லை. எனவே அந்த வண்டியை, வாகனத்தை, இயந்திரத்தை தன்னுடைய வீட்டிலேயே நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். 2 நாள் கழிந்து உழவு செய்த பிறகு அந்த வண்டி, அந்த இயந்திரத்தை அரசுடைய கையிலே ஒப்படைக்கிறார். அந்த அதிகாரிக்கு ஒரு கடிதம் வருகிறது. தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த குமாரசாமி ராஜாவிற்கு கடிதம் வருகிறது. அரசுடைய இயந்திரம் யாருடைய வீட்டிலே பயன்பாடு இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி, அதற்கான உரிய கட்டணத்தையும் அவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிக்கு தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் பயன்படுத்தப்பட்ட பொருள் என்று தெரிந்து கூட கடிதம் எழுதினார் என்று சொன்னார். இதையெல்லாம் அதிசயமாக நாங்கள் பார்த்தபோது, நபிகள் நாயகனுடைய வரலாறை பார்க்கிற போது நாங்கள் தெரிந்து கொண்டோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகம் உள்ளளவும் மனிதர்களும் உள்ளளவும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதை என்னால் பெருமையோடு நான் எண்ணி பார்க்கிறேன். அதையெல்லாம் விட ஒன்று எடுத்து சொல்ல வேண்டும். பொது சொத்து என்பது அவர் கடைசியாக சொல்லுகிற போது கூட சொல்லியிருக்கிறார். தான் இந்த நாட்டுடைய அதிபதியாக இருக்கிற போது மட்டுமல்ல, நான் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் கூட, நான் மரணமே அடைந்து விட்டாலும் கூட, என்னுடைய சந்ததியினர்கள், என்னுடைய தலைமுறையினர்கள் எந்த காலத்திலும் உலகம் உள்ளளவும் இஸ்லாமியருடைய பொது சொத்திலிருந்து ஒரு சல்லி காசு கூட அவர்கள் பயன்பெறக்கூடாது என்று ஒரு மனிதர் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அதை சொல்லுகிற திராணி, தைரியம் நபிகள் நாயகம் என்கிற உன்னதமான மனிதரை தவிர வேறு யாருக்கும் இருந்ததில்லை என்பதை எல்லா மேடைகள் எங்கேயும் நம்மால் சொல்லுவோம். அவற்றுக்கெல்லாம் இன்னொன்று நான் எண்ணி பார்க்கிறேன். தன்னுடைய கடைசி நாட்கள் எண்ணப்பட்ட போது, இன்னும் 5 நாட்கள் அல்லது 10 நாட்களில் மரணம் என்னை கைவிட்டுவிடும் என்று தெரிந்த போது நேரடியாக பகிரங்கமாக அறிவிக்கிறார், என்னுடைய மயிர் அல்லது என்னுடைய உடம்பு, என்னுடைய அதிகாரம் எல்லாம் உங்களுடைய எதை தீட்டி இருந்தாலும் சரி, எதை புண்படுத்தி இருந்தாலும் சரி, உங்கள் கௌரவத்தை புண்படுத்தி இருந்தாலும் கூட என்னை தட்டி கேட்பதற்கு, கணக்கு கேட்பதற்கு இந்த கூட்டத்தில் யார் இருந்தாலும் என்னை கணக்கு தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு மனிதர் அத்தனை மக்கள் முன்னாலே வந்து தன்னை பார்வை நெஞ்சில் நிறுத்தி, யாருக்கு நான் தீங்கிழைத்திருந்தாலும் என்னிடம் கணக்கு தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கைவிரித்து கேட்கிறார் என்று சொன்னார். இதைவிட ஒரு மனிதர் நேர்மையை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட முடியாது. எனவேதான் இன்றைக்கும் மனிதகுலம் உள்ளளவும் இஸ்லாமிய தோழர்கள் மட்டுமல்ல, உலகமே நபிகள் நாயகத்துடைய போதனைகளை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளும். வட்டி வாங்கக்கூடாது, வட்டிகளை உண்ணக்கூடாது என்று மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முன்னர் தன்னுடைய பெரிய தந்தையிடம் அவர்கள் கொடுத்த கடனை யாரும் வட்டி கொடுக்காமல் அசலை மட்டும் திருப்பி செலுத்திவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று தன்னுடைய எதுவாக இருந்தாலும் சரி போதனை தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னிடமிருந்து துவங்க வேண்டும் என்று ஒரு வாழ்ந்தவர் வாழ்ந்து காட்டிய நெருமைதான் இன்றைக்கு நம்ம எல்லோரையும் உலகத்தில் 3 மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் கடைபிடிப்பதற்கும் காரணமாக இன்றைக்கும் இருக்கிறது. அதைத்தான் கடைசியாக சொன்னார், பசியோடு இருப்பவனுக்கு ரொட்டி தொட்டு கொடுங்கள், தகிக்கின்ற வாய்க்கு தண்ணீரை கொடுங்கள், உடையின்றி வருகிறவர்களுக்கு உடையை அடித்து உதவுங்கள், நோய் என்று வருகிறவனுக்கு மருந்து எடுத்து
தடவி அவனுடைய நோய்க்கு சிகிச்சை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். அதுதான் இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய பெருமைக்கு, உலகத்துக்கு, மனித சமுதாயத்திற்கு என்றைக்கும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஆன்மீக அரசியல். இதுதான் ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை நபிகள் நாயகர் தோற்றுவித்து விட்டு சென்றார். அதற்கு பிறகு தேசநாதனாக இருந்தாலும் சரி, அவர் வழியில் நம்முடைய வாழிய பெயரை கண்டபோதெல்லாம் வாழினேன் என்று சொன்ன ராமலிங்கராவ் உட்பட அத்தனை பேரும் சொன்ன ஆன்மீக அரசியல் இந்த நபிகள் நாயகம் சொன்ன அந்த போதனையான அரசியல். எனவே அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு மனித சமுதாயத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை தந்த அப்படி இருக்கிற வாய்ப்பு நன்றி.